Welcome to Pharma Research. வணக்கம். நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கும்போது அது உண்மையிலேயே வேலை செய்தா இல்லையான்னு எப்படி நம்புறது? அந்த நம்பிக்கையை உறுதி செய்யறதுக்கு மருத்துவ ஆராய்ச்சியில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுதான் பிளைண்டிங் மற்றும் ரேண்டமைசேஷன். கேட்கவே கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்குல்ல, ஆனா ரொம்ப சிம்பிள். அது என்ன, அது எப்படி ஒரு மருந்தின் உண்மையான சக்தியை நமக்கு காட்டுதுன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இந்த பயணத்துல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த ஆராய்ச்சியில வர்ற ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது பயஸ் இல்லனா ஒரு தரப்பட்ச சார்புனா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதை சரி செய்யற ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி இருக்கிற பிளைண்டிங் மற்றும் ரேண்டமைசேஷன் பத்தி விரிவா பார்ப்போம். கடைசியா நிஜத்துல இதெல்லாம் செய்யறதுல என்னென்ன சவால்கள் இருக்குங்கிறதையும் அலசி ஆராயலாம். சரி, நாம தீர்வு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த பிரச்சனைக்கு பேருதான் ஒரு தலைப்பட்ச சார்பு, அதாவது பயாஸ். பயாஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தராசு எடுத்துக்கோங்க. ஒரு தட்டுல மட்டும் நீங்க வேணும்னே ஒரு கல்ல வச்சுட்டா எடை சரியா இருக்குமா? இருக்காதுல்ல. அதே மாதிரிதான் ஆராய்ச்சியிலையும். இதுல கலந்துக்கிறவங்களோட எதிர்பார்ப்பு இல்லனா ஆராய்ச்சி பண்றவங்களோட நம்பிக்கை, இதெல்லாம் அந்த கண்ணுக்கு தெரியாத கல்மாரி. இது முடிவுகளை மொத்தமா மாத்திடும். இதனால வேலை செய்யாத ஒரு மருந்து சூப்பரா வேலை செய்யற மாதிரியும், நிஜமாவே நல்ல மருந்து ஒன்னுத்துக்கும் உதவாதது மாதிரியும் தப்பான ரிசல்ட் வரலாம். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய ஆபத்து. சரி, இந்த பயஸ்ங்கிற பிரச்சனையை சமாளிக்க நம்ம கிட்டே இருக்கிற முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் பிளைண்டிங். இத மாஸ்கிங்னு கூட சொல்லுவாங்க. பிளைண்டிங்கோட ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒரு சீக்ரெட் கேம் மாதிரி. அதாவது யாருக்கு உண்மையான மருந்து கொடுத்துருக்கோம், யாருக்கு மருந்து மாதிரி இருக்கிற வெறும் சர்க்கரை மாத்திரை, அதாவது பிளேசிபோ கொடுத்துருக்கோங்கிற ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம மறைக்கிறது தான். ஏன்னா நம்ம எதிர்பார்ப்புகளே சில சமயம் ரிசல்ட்டை மாத்திடும். அந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு சிங்கிள் பிளைண்ட். இதுல மருந்து எடுத்துக்கிற பேஷண்ட்டுக்கு மட்டும் அது உண்மையான மருந்தா இல்ல டம்மி மாத்திரையான்னு தெரியாது. இதனால நான் மருந்து சாப்பிட்றேன்னு மனசுல நினைக்கிறதுனால வர்ற மாற்றங்களை தவிர்க்கலாம். ஆனா டபுள் பிளைண்டுங்கிறது இதை விட ஒரு படி மேல. இதுல பேஷண்ட்டுக்கும் தெரியாது, மருந்து கொடுக்கற டாக்டருக்குமே தெரியாது. அதனாலதான் இத கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்றோம். ஏன்னா இது ரெண்டு பக்கத்துல இருந்தும் பயாஸ் வர்றதுக்கான வாய்ப்பே சுத்தமா தடுத்துடுது. ரிசல்ட் ரொம்ப நேர்மையா இருக்கும். ஆனா எல்லா நேரத்திலயும் இப்படி கண்ணாமூச்சி ஆட முடியாது இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு சர்ஜரி பண்றாங்க, இன்னொருத்தருக்கு மாத்திரை கொடுக்கறாங்க. இதுல யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு மறைக்க முடியுமா? சான்ஸே இல்ல. இந்த மாதிரி நேரங்கள்ல ஓப்பன் லேபிள்னு ஒன்னு பயன்படுத்துவாங்க. இதுல எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஆனா இங்க பயாஸ் வர வாய்ப்பு அதிகம். அதனால முடிவுகளை ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்ப நம்மளோட ரெண்டாவது முக்கியமான கருவி ரேண்டமைசேஷன் பத்தி பார்க்கலாம். ரேண்டமைசேஷன்னா என்னன்னா, சிம்பிளா நேர்மையா குரூப்பை பிரிக்கிற ஒரு வழி. கிரிக்கெட்ல டாஸ் போடுறாங்கல்ல, யார் பெஸ்ட் டீம்னு பார்த்து பேட்டிங் கொடுக்கறது இல்ல, டாஸ் தான் முடிவு பண்ணும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஒருத்தர் எந்த குரூப்புக்கு போகணும்னு கம்ப்யூட்டர் ரேண்டமா முடிவு பண்ணும். இது ஏன் அவ்வளோ முக்கியம்னா, இதனால வயசு, ஜெண்டர், அவங்களோட பழக்க வழக்கங்கள்னு நமக்கு தெரியாத எல்லா விஷயங்களும் ரெண்டு குரூப்லயும் ஏறக்குறைய சமமா பரவிடும். அப்போ மருந்தோட உண்மையான விளைவை மட்டும் நம்மளால கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். இதுலயும் சில வகைகள் இருக்கு. முதல்ல சிம்பிள் ரேண்டமைசேஷன். இது ஒவ்வொருத்தருக்கும் காயின் டாஸ் பண்ற மாதிரி ரொம்ப ஈஸி. ஆனா சில சமயம் ஒரு குரூப்ல 60 பேரும் இன்னொரு குரூப்ல 40 பேரும் வந்துடலாம். இத சரி பண்ணத்தான் பிளாக்ட் ரேண்டமைசேஷன். இது என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு 10 பேர் வரும்போதும் கரெக்டா 5 பேரை இந்த குரூப்க்கும் 5 பேரை அந்த குரூப்க்கும் அனுப்பும். குரூப் சைஸ் எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்கும். இன்னொரு படி அட்வான்ஸ்டா இருக்கிறது ஸ்ட்ராட்டிஃபைட். இது ரொம்ப ஸ்மார்ட். உதாரணத்துக்கு புகைப்பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்கன்னு முதல்ல பிரிச்சுட்டு அப்புறம் அந்தந்த சின்ன குரூப்ல இருந்து ஆளுக்கு பாதியா பிரிச்சு அனுப்பும். இதனால முக்கியமான காரணிகள் ரெண்டு குரூப்லயும் சமமா இருக்கிறத உறுதி செஞ்சுக்கலாம். இந்த பிளைண்டிங் ரேண்டமைசேஷன் எல்லாம் சும்மா பேருக்கு பண்ற விஷயம் இல்ல. இதுக்குன்னு ஒரு முறையான கடுமையான செயல்முறை இருக்கு. முதல்ல ஒரு டீட்டெயில்டான பிளான் போட்டு அதை எத்திக்ஸ் கமிட்டி கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்கணும். அப்புறம் அந்த பிளானை கொஞ்சம் கூட மாறாம ஆராய்ச்சி முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா டாக்குமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட முழு ரிசர்ச்சோட நம்பகத்தன்மையே போயிடும். அதனாலதான் இவ்ளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல இதெல்லாம் பண்றது அவ்வளோ ஈஸியா? அதுல என்னென்ன சவால்கள் இருக்குன்னு இப்ப பாப்போம். பேப்பர்ல பாக்குறதுக்கெல்லாம் ஈஸியா தெரியும், ஆனா ஃபீல்டுல இறங்கும் போதுதான் பிரச்சனை. உதாரணத்துக்கு ஒரு மருந்துக்கு முடி கொட்டுறது மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மருந்து யாருக்கு போயிருக்குன்னு ஈஸியா தெரிஞ்சிடுமே, அங்க பிளைண்டிங் உடைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம
இந்த மருந்து சப்ளையை சமாளிக்கிறது, FDA மாதிரி அரசாங்க அமைப்புகளோட கடுமையான ரூல்ஸை ஃபாலோ பண்றதுன்னு இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிளைண்டிங்கிறது ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணும்போது வர்ற பயாஸை தடுக்குது. ரேண்டமைசேஷன் ஆரம்பத்துல ஆட்களை செலக்ட் பண்ணும்போது வர்ற பயாஸை தடுக்குது. இந்த ரெண்டும் ஒன்னா சேரும்போது தான் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் 100% நம்பகமானதா இருக்கும். புதிய மருந்துகள் மேல நமக்கு நம்பிக்கை வர்றதுக்கு இந்த 2 முறைகள் தான் அடித்தளம். இப்போ ஒரு கேள்வி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI மாதிரி வளர்ந்து வர்ற டெக்னாலஜி இந்த முறைகளை இன்னும் பெட்டர் ஆக்க முடியுமா? மனுஷங்களோட தலையீடே இல்லாம பயாஸ முழுசா நீக்கிறதுல AI ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வருமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். Thank you to joining us. Pharma Research, your learning partner.